acceptance of all faith. எல்லா மதங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Acceptance of all faith means recognizing that every religion teaches goodness. உண்மையை தான் டீச் பண்ணுது, நல்லதை டீச் பண்ணுது, goodness, truth and path towards moral. நல்ல நெறிகளை நோக்கி தான் டீச் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் growth, ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி. ஸோ ஒரு ரிலீஜன் எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த ரிலீஜனாக இருக்கட்டும், அது என்ன தான் டீச் பண்ண போகுது? ஃபைனலாக நன்மைகள், உண்மைகள், அப்புறம் நல்ல நெறிகள், அப்புறம் ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால நம்ம எல்லா மதத்தையும் என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும். அதுதான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத்துன்னு அதுக்கான மீனிங். இட் இஸ் நாட் ஜஸ்ட் டாலரன்ஸ். டாலரன்ஸ்னால் அந்த பொறுத்து கொள்வது கிடையாது. எல்லா மதத்தையும் நம்ம பொறுத்து கொள்ளணும் அந்த விஷயம் கிடையாது. இட் மீன்ஸ் ட்ரூ ரெஸ்பெக்ட் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ் ஆஸ் அ வேலிட் வேஸ் ஆஃப் சீக்கிங் ட்ரூத். அதாவது எல்லா ரிலீஜனையும் நம்ம பொறுத்து கொள்ளணும் அவசியம் இல்லை. ஏன் பொறுத்து கொள்ளணும் அவசியம் இல்லைன்னா, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன அக்செப்ட் பண்ணணும்னா, எல்லா ரிலீஜனும் நம்ம சாமி கும்பிட்டாலும் அதை புரிஞ்சுக்கிட்டாலும் ஃபைனலாக அது எங்கே தான் போய் முடிய போகுதுன்னா, ஒரு உண்மையை நோக்கி தான் நம்ம போகிறோம். வேலிட் வேஸ் ஆஃப் சீக்கிங் ட்ரூத். ஓகேங்களா? இந்த ஐடியா என்னெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணுதுன்னா, ரிலீஜியஸ் ஹார்மோனி. இப்போ நிறைய மதங்கள் இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணோன்னா மற்ற மதங்களுக்குள்ளே நம்மளுடைய நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும். ரிலீஜியஸ் ஹார்மோனி, பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ நல்ல ஒரு அமைதியான இணக்கம் ஏற்படும். ஓகேங்களா? எல்லாம் அமைதியாக எந்த ஒரு சண்டை இல்லாமல் இருக்கலாம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஒற்றுமையாக இருக்கலாம். ஓகேங்களா? இன் அ டெமோக்ராட்டிக் சொசைட்டி, acceptance of all faith ensures freedom of religion and equal respect for everyone regardless of their belief. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டி இருக்கிறதுனா அதில் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத் நம்மளுக்கு என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லா ரிலீஜனுக்கும் ஃப்ரீடம் இருக்குது. ஓகேங்களா? எல்லா ரிலீஜனுக்கும் ஃப்ரீடம் இருக்குது. அவங்க எதை வேணாலும் நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம், அக்செப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது அவங்களுடைய ஃப்ரீடம். The concept reflect the spirit of secularism. இரண்டற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க இதை, செக்குலரிசம். இது நம்மளோட இந்தியன் டெமோக்ரஸியில் ஒரு பில்லரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத் முக்கியமான கான்செப்ட் என்னது? எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? எதுக்காக? எல்லா மதங்களும் எதை நோக்கி தான் போகுது? ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை நோக்கி தான் போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ். ஒவ்வொரு ரிலீஜன் நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுது? அன்பு, இரக்கம், கம்பேஷன், அப்புறம் எப்படி நல்லபடியாக வாழணும், மாரல் லிவிங். நோ ரிலீஜன் இஸ் சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர். எல்லாமே ஈக்குவல் தான். இந்த ரிலீஜன் தான் பெருசு, அந்த ரிலீஜன் தான் பெருசுன்னு சொல்கிறது இல்லை. எல்லா ரிலீஜனுமே சமம். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஒவ்வொரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் இருக்கிற பர்சனுக்கு எந்த ரிலீஜன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரைட் டு ஃபாலோ, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திஸ் ஃப்ரீடம் இஸ் எசென்ஷியல் ஃபார் எ ட்ரூ டெமோக்ரஸி. நீங்கள் இந்த ரிலீஜனை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அண்டு ஹார்மோனி. ஸோ எல்லா ரிலீஜன்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், டாலரேட் பண்ணிக்கிறோம்னா அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஏற்படும்னா அமைதி ஏற்படும், ப்ரொமோட் பீஸ். அது மட்டும் இல்லாமல் மற்ற கம்யூனிட்டிக்கு இடையில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட், முரண்பாடுகள் எல்லாமே குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட் ரிலீஜன்லேருந்து வந்தாலும் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும், கோஆப்ரேஷன் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ இந்தியன் டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் தான் நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது. நிறைய நம்ம ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத், எல்லா ரிலீஜன்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அண்ணன் தம்பி போல் இருக்கிறோம். ஸோ நேஷ்னல் யூனிட்டி அண்ட் பிரதர்ஹுட். செக்குலரிசம் இன் ப்ராக்டிஸ். அதாவது இரண்டற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எல்லா ரிலீஜன்ஸுக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் த ஸ்டேட் மஸ்ட் ரிமைன் நியூட்ரல் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ரிலீஜியன். த கவர்மெண்ட் ஷுட் ட்ரீட் ஆல் ரிலீஜன்ஸ் ஈக்குவலி அண்ட் ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் எவ்ரி கம்யூனிட்டி. எல்லா கம்யூனிட்டியுடைய ரைட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இப்போது சுவாமி விவேகானந்தா இருக்கார் இல்லையா, அவருடைய வியூஸ் இந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருக்காங்க, அதில் ரொம்ப முக்கியமான லீடர் இவர். இவர் என்ன ஐடியா கொடுத்துருக்காருன்னா எல்லா ரிலீஜன்ஸையும் உண்மையாக ஏற்றுக்கணும்.
ஓகேங்களா. எல்லா ரிலீஜியன்ஸுமே வந்து உண்மையாக ஏற்றுக்கணும். அட் த பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலீஜியன் இன் சிகாகோ. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அவர் என்ன பண்ணார்னா, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி தான் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ யூனிவர்ஸில் உலக லெவலில் அண்ணன் தம்பி அந்த மாதிரி, ஓகேங்களா, அண்ணன் தங்கச்சி மாதிரி இருப்போம் இன்னும் அந்த ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது இணக்கம். ஸோ எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுறது அந்த வேர்டு இதில் வருது. இதோடைய மெயின் ஐடியாஸ் என்னென்னா, ஆல் ரிலீஜியன்ஸ் லீட் டு த சேம் கோல். ஒவ்வொரு ரிலீஜன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் கடைசியாக எங்கே தான் போய் முடிப்போம், ஒரு உண்மையை நோக்கி தான் நம்ம எல்லாம் தேடி போகிறோம், கடவுள் உண்மை அந்த மாதிரி. He said, as different streams having their sources in different places, all mingle their waters in the sea. So, O Lord, the different path which men take, all lead to thee. இப்போது தண்ணின்னு எடுத்துப்போமே, எல்லா தண்ணியும் எங்கே தான் போய் சேருது, கடலில் தான் போய் சேருது. அதே மாதிரி தான் ரிலீஜியன்ஸும், வெவ்வேறு ரிலீஜியன்ஸ் எங்கேருந்தோ வருது, அது எல்லாம் எங்கே தான் போய் முடியுது, ஒரு இடத்துல. அதுதான் உண்மையை நோக்கி. Every religion is a path to reach the same divine truth. ஓகேங்களா. Religious tolerance is not enough, acceptance is needed. இப்போது டாலரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதை பொறுத்துக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதை தான் சொல்கிறாங்க, ரிலீஜியன்ஸை நீங்கள் பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இணக்கம் ஏற்படும். He talked that tolerance means merely allowing others to exist, while acceptance means respecting and embracing all faith as valid. ஸோ டாலரன்ஸை விட அக்செப்டன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும் அந்த ரிலீஜன் மேலே. யூனிவர்சல் பிரதர்ஹுட். ஸோ இவர் முக்கியமானது, சுவாமி விவேகானந்தா வந்து உலகத்தில் இருக்க எல்லாருமே அண்ணன் தங்கச்சி மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ he believed humanity is one family and religion should be unite, not divide people. Promoted the idea of spiritual unity of all human beings. ஸோ வெவ்வேறு ரிலீஜன் இருந்தாலும் ஆன்மீகம் எல்லாருக்குமே சமம் தான். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ஒரே அந்த உண்மையை நோக்கி தான் போகிறோம். ஸோ எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும், டிவைட் ஆகக்கூடாது. இந்தியன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்மோனி. ஸோ இந்தியா டெமோக்ராட்டிக் சொசைட்டி, இந்த கண்ட்ரியில் நம்ம பார்த்துட்டோம்னா நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிலீஜன்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான வியூவாக பார்க்கலாம். He highlighted that India had always been a land where many religions coexisted peacefully. எல்லாருமே ஒன்றா அமைதியாக இருக்கிறோம், வாழ்கிறோம். இந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சிக்கிசம், ஜெயினிசம், புத்திசம், இந்த மாதிரி நிறைய ரிலீஜன்ஸ் இந்தியாவில் இருக்குது. ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஸ் த பேசிஸ் ஆஃப் எ ஸ்ட்ராங் நேஷன். ஸோ எந்த நாட்டில் ரிலீஜியன்ஸில் கவர்மெண்ட்டு இரண்டற்ற தன்மையில் இருக்காங்களோ அந்த நாடு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். விவேகானந்தா பிலீவ் தட் த ட்ரூலி டெமோக்ராட்டிக் அண்ட் ஸ்ட்ராங் இந்தியா மஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் எவ்ரி ஃபேத் ஈக்குவலி. ஸோ எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் அந்த நேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத் தான் வந்து ஒரு முக்கியமான காரணமே. எதுக்குன்னா அமைதிக்கு, ஜனநாயகத்துக்கு, ஹியூமன் சிவிலைசேஷனுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத் ஒரு கார்னர் ஸ்டோனாக இருக்குது. இது நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா, வெவ்வேறு மக்கள் இருந்தாலும் வெவ்வேறு ரிலீஜன்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த ஒற்றுமையாக இருக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த்து, அதுதான் இதில் டீச் பண்ணுது. இட் டீச்சர்ஸ் டைவர்சிட்டி ஆஃப் பிலீஃப் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், நாட் டிவிஷன். ஸோ மதத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும், நம்பணும், பிலீவ் பண்ணணும், அதுதான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். போத் சுவாமி விவேகானந்தாஸ் மெசேஜ் and Indian democratic values reminds us that respecting all religions, ஸோ எல்லா ரிலீஜன்ஸும் நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சொசைட்டியில் ஒற்றுமை கிடைக்குது, ஜஸ்டிஸ், நியாயம், அப்புறம் ஹார்மோனி, நல்ல ஒரு இணக்கம் சொசைட்டியில் கிடைக்குது. In a world often divided by differences, the principle of accepting all faith helps build bridges of understanding and promotes the ideal of வாசுதைவ குடும்பகம், த வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி. அதாவது இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் நம்மளுக்கு வெவ்வேறு டிஃப்ரென்சஸ் ரிலீஜன்ஸ் இருந்தாலும், வெவ்வேறு மக்கள் இருந்தாலும், அவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். எப்படி வெவ்வேறு ரிலீஜன் இருந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அது எல்லாமே
ஒரே ஃபேமிலி மாதிரின்னு சொல்கிறாங்க. இதுதான் கன்க்ளூஷன். ஓகேங்களா? சரி, இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத் கான்செப்ட் எழுதணும். அது என்ன ப்ரொமோட் பண்ணுது, இந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் ரிலீஜியன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், டாலரன்ஸ், டைவர்சிட்டி, செக்குலரிசம், சுவாமி விவேகானந்தாவோட வியூஸ், அவர் என்ன சொன்னார் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய மெயின் ஐடியாஸ் என்ன, ஃபைனலி கன்க்ளூஷன் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபேத். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.